ஐபிஎல் தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக தமிழக வீரர்கள் சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர் ஆடி வருகின்றனர். ஆரம்ப போட்டிகளில் ஆடும் 11இல் சுந்தருக்கு இடம் கிடைக்கவில்லை. இது குறித்து கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை கூட எனக்கு இது ஆச்சரியமாக உள்ளது என அதிருப்தி தெரிவித்திருந்தார். இதையடுத்து சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் வாஷிங்டன் சுந்தர் அணியில் சேர்க்கப்பட்டார். இதற்கு கைமேல் பலன் கிடைத்தது. சுந்தர் 29 பந்துகளில் 49 ரன்கள் அடித்து அதிரடி காட்டினார். தன்னுடைய முதல் அரை சதத்தை பூர்த்தி செய்வதற்கு அவருக்கு ஒரு ரன் தேவைப்பட்டது. ஆனால் ஷமி வீசிய 14வது ஓவரில் அனிகேத் வர்மாவிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். தற்போது அந்த அவுட் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வர்மா அந்த பந்தை பிடித்தபோது பந்து தரையில் பட்டது ரீப்ளேவில் நன்கு தெரிந்தது. ஆனால் 3வது அம்பையர் நிதின் மேனன் கண்ணை மூடிக்கொண்டு அவுட் கொடுத்து விட்டார். இதனால் அநியாயமாக சுந்தர் தன்னுடைய அரை சதத்தை அடிக்கும் வாய்ப்பை இழந்து மைதானத்தை விட்டு வெளியேறினார். இதை பார்த்த நெட்டிசன்கள் 3வது அம்பையர் ஹைதராபாத்திற்கு ஆதரவாக தீர்ப்பளித்து தமிழக வீரருக்கு அநியாயம் இழைத்து விட்டார். அந்த தரையில் படுவது நன்றாக தெரிந்தும் கூட அம்பையர் இப்படி செய்தது சரியில்லை என்று பலவாறாக நிதின் மேனனை விமர்சனம் செய்து வருகின்றனர்.